ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீம் ட்ரீ கிச்சன். இன்றைக்கி வந்து நாங்கள் ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து பெரம்பலூர் போயிட்டுருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாமியோட தம்பி ஒய்ஃப்க்கு வந்து வளகாப்பு. குட்டியாக ஒரு வளகாப்பு மாதிரி ஒரு செட்டப். ஏன்னா நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுலாம் செய்யலை, சிம்பிளாக வீட்டில் இருக்கவங்களை மட்டும் வச்சுட்டு நாங்கள் சாப்பாடு மட்டும் ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே காரில் வந்து ஒரு மில்லட் பிஸ்கெட் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் மில்லட் பிஸ்கெட் நாட்டு சக்கரைன்னு போட்டாலும் வெஜிடபிள் ஃபேட் தான் ஆட் பண்ணுறாங்க. அது வந்து உடம்புக்கு கெடுதல். அதில் மில்லட் போட்டால் என்ன, போடாட்டி என்ன, அதுக்கு பியூர் பட்டர் போட்டுடலாம் இல்லையா. அடுத்து பாருங்கள், காரில் வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு சாய்ச்சி தான் வைக்கவே முடிஞ்சு இந்த குட்டி கேரியரை. பத்திரமா வச்சு லீக் ஆகலைன்னு பார்த்தா இந்த மாங்காய் ஊறுகாய் வேலையை கட்டிட்டான். புது கார், மாமா வேற பார்த்தா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு மாமா இறங்குறதுக்குள்ளே டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ வீடியோவில் பார்த்து அநியமாக ஷாக் ஆக போகிறாங்க பாவம். நேர்லேயே நாங்கள் கண்ணில் படாமல் காப்பாற்றிட்டோம். ஆனால் நான் இருக்கும்போது அதை எப்படி விடுவேன், எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டேன் இல்லையா. இந்த ஊறுகாய் எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிச்சோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து தட்டில் வச்சு கொடுக்கறதுக்காக வாழைப்பழம், வெத்தலை, பாக்கு, அப்புறம் கீழே ஃப்ரூட்ஸும் இருக்குது போல். போய் எடுத்து பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், எங்கள் பெரியம்மா பறக்க விட்டுட்ருக்காங்க. எல்லோரும் தட்டில் வச்சு தான் எடுத்துகிட்டு போவாங்க. நாங்கள் வந்து வாங்கி கட்டைப்பையில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அங்கே போய் தட்டில் வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டிவியில் தான் பார்த்து பழக்கம். அப்படியே தட்டு தட்டாக கார்லேருந்து இறங்கும் போதே கொண்டு போவாங்க. ஆனால் அது எப்படி முடியும், பையில் எடுத்துகிட்டு போய் அங்கே தானே தட்டில் வச்சு தர முடியும். இப்போ அண்ணாவும் தம்பியும் சேர்ந்து தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இந்த கேரியர் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஃபுல்லாலாம் சாப்பாடு இருக்காது ஒவ்வொரு இதுலேயும். ஏன்னா ஆளுங்களும் அங்கே இருக்க எல்லோரும் கம்மி தான். அதனால் வந்து இதில் பாதி இல்லைனா கால்வாசி தான் இருக்கும் போல் இருக்குது. ஆனால் அதுக்கு இவ்வளோ பெரிய கேரியர் ஏன்னு தெரில, ஹோட்டல்லே போட்டு கொடுத்துட்டாங்க. காரை வந்து தள்ளி எவ்வளோக்கு ஓரமாக பார்க் பண்ணி முடியுமோ பார்க் பண்ணிவிட்டு திரும்பவும் கேரியர் தூக்க ஆரம்பித்தாச்சு. இதில் வந்து என்னென்ன சாப்பாடு இருக்குது எல்லாம் டீட்டெயிலாக ஃபுட் ரிவ்யூ வந்து வீடியோவோட எண்டில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து சல்லுன்னு ஒரு வண்டி போச்சு, இந்த வண்டி தான் அது. என்னன்னா, ஆசிஃபிலேருந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். பெரம்பலூர்லேருந்து நாங்கள் இங்கேருந்து கால் பண்ணி பெரம்பலூர் ஆசிஃபியில் ஆர்டர் கொடுத்து அப்படியே அங்கே வந்து டோர் டெலிவரி பண்ணிட்டாங்க. பக்கெட் பிரியாணி 3 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 3 பக்கெட் பிரியாணி இருக்குது. முதல்ல இந்த பக்கெட்டை திறந்து பார்த்துருவோம். ஆல்ரெடி இதை திறந்து வச்சுருக்காங்க. அதான் ஃப்ரைட் ஆனியன்லாம் போட்டு அவிச்ச முட்டையோட சூப்பராக இருக்குது. அவிச்ச முட்டை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் அதில் கம்மியாக இருக்குது போல். சும்மா இல்லாமல் அதையும் திறந்து பார்ப்போம். லைட்டாக திறந்து பார்த்தா திறக்க முடியல. அங்கேருந்து ஆண்டிகிட்ட கொஞ்சம் திறந்து கொடுங்கன்னு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு திறக்கவே முடியல. நானும் சும்மா இல்லாமல் சொல்லிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபைனலி ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பாருங்கள் எவ்வளோ முட்டை இருக்குதுன்னு. இதையும் எடுத்து தனியாக வச்சு இலையில ஒரு முட்டை ஆளாளுக்கு வச்சாங்க. இதெல்லாம் தான் இப்போ நம்ம தூக்கிட்டு வந்தோம்ல குட்டி கேரியர், அதில் இருக்கிறது தான் இது. இது பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஸ்பெஷல். எங்கள் மாமி வந்து வீட்டிலேயே சிக்கன் கிரேவியும் வச்சு கொண்டு வந்துருந்தாங்க. இவ்வளோ நல்லா சிக்கன் கிரேவி வைப்பாங்கன்னு அன்றைக்கி தான் எனக்கே தெரிஞ்சு. நம்ம இந்த கல்யாண பந்தியிலலாம் சாப்பிடுவோம்ல, ஒரு கிரேவி வைப்பாங்களோ அந்த அளவுக்கு இருந்தது டேஸ்ட்டு. வந்த உடனே மடமடன்னு எல்லோரும், நாங்கள் போனதே லேட் ஆகிடுச்சா, அதனால் டக்கு டக்குன்னு எல்லோரும் வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துருந்தேன். ஒவ்வொரு வெரைட்டியாக வந்துட்டு இருந்துச்சு. சும்மாவே எடுத்து வைக்கிறது கஷ்டம். இதில் இருக்க வெரைட்டிஸ்க்கு ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வரதுக்கு 2-3 பேர் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நம்ம எப்பவும் போல் வேடிக்கை தான், சாப்பிட சொன்னால் சாப்பிட்ற வேண்டியதுதான். இந்த பாருங்க, நான் சொன்னால அவிச்ச முட்டை தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. எல்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஊறுகாய் மட்டும் மிஸ்ஸிங். அதுக்குள்ளே ஸ்வீட் வாங்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான், அண்ணா, தம்பி எல்லாம் கிளம்பிட்டோம். அங்கே போய்ட்டு பீச் நகரில் ஸ்வீட் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். சரி போனால் அதையும் கொஞ்சம் கவர் பண்ணலாமே தான் நானும் போனேன். கடைசியில் போனது பெரிய தப்பாக போச்சு. அது என்னான்னு பார்க்கலாம் வாங்க. இதான் நாங்கள் வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டு. போயிட்டு மாமி கையில் பத்திரமா ஒப்படைச்சாச்சு. வந்து நுழையிறோம், எங்கள் ஃபேமிலியெலாம் எங்களை விட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதிர்ச்சி ஆகிட்டோம். அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து வெயிட் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் இடம் கிடச்சி பொறுமையாக உட்காந்து வீடியோ எடுக்கணும் இல்லையா, அதுக்காகவே லாஸ்ட்டில் உட்காந்தேன். ஃபஸ்ட்டு வச்சது என்னான்னு பார்த்தீங்கன்னா புளி சாதம், அடுத்தது மாமி செஞ்ச சிக்கன் கிரேவி, அடுத்தது தயிர் சாதம். இது வந்து இந்த ஸ்வீட்டு பேர் உண்மையாகவே என்னன்னு தெரில, ரவையில் ஏதோ சர்க்கரை போட்டு செஞ்சுருந்தாங்க. அதை கேசரி மாதிரியும் இல்லை, சர்க்கரை பொங்கல் மாதிரியும் இல்லை, அக்கார அடிசல் மாதிரியும் இல்லை. ஸ்வீட்டுக்கு ரொம்ப நேரமும் சண்டை வேற நடந்துச்சு. இது பொங்கல் இல்லை, இது வந்து கேசரி,
இல்லை இது வந்து ஒரு ஸ்வீட்டு அப்படி இப்படின்னு நிறைய பேர் ஒவ்வொரு கருத்தை சொல்லிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு பொரியல். இந்த மாங்காய் பச்சடி தான் நம்ம காரில் வேலையை காட்டினேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோ ஜூஸியாக அப்படியே லைட்டாக மாம்பழம் மாதிரி பழுக்க ஆரம்பித்த மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நம்ம ஆசிஃபி பிரியாணி. மட்டன் சாப்பிட மாட்டேன்றனால மட்டன் வைக்கல, அதுக்கு பதிலாக எனக்கு முட்டை வச்சாச்சு. நம்ம வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டு இல்லை இது நாங்கள் வரப்பே வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டு. நாங்கள் வாங்கிட்டு வந்தது உள்ளே இருக்குது. லெமன் ரைஸு, அப்புறமா தயிர் பச்சடி. பிரியாணிக்கு இது இல்லைன்னா எப்படி? புளிக்கத்திரிக்காய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்போவுமே இந்த பிரியாணிக்கு தால்ச்சா இல்லை புளிக்கத்திரிக்காய் ஏதாவது ஒன்று இருக்கணும், நல்லா பெரட்டி சாப்பிட. குழம்பா இருந்தாலும் சரி, பிரியாணியாக இருந்தாலும் சரி, நமக்கு சதன்னு பெரட்டி சாப்பிட்டா தான் இறங்கும். இவ்வளோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லலைன்னா எப்படி? ஃபஸ்ட்டு புளி சாதத்துலேருந்தே வருவோம். புளி சாதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு எப்போவுமே புளி சாதம் பிடிக்கும். அதே மாதிரி இங்கேயும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மாமி கிரேவி வந்து சொல்லவே வேணாம், கல்யாண பந்தியில் வைக்கிற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தயிர் சாதம் வந்து புளிப்பே இல்லாமல் க்ரீமியாக இருந்துச்சு. ஆனால் அது தயிர் தானா என்னன்னே தெரில. ஏன்னா காலையிலேயே செஞ்சு வந்துருச்சு, நைட்டு வரை அது புளிக்கலை. நாங்கள் ஈவினிங் வரப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. அப்போ கூட தயிர் சாதம் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம், ஏன்னா புளிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம மதியானம் எப்படி சாப்பிட்டோமோ அதே மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்வீட் மட்டும் கொஞ்சம் ஸ்வீட்டும் இனிப்பும் கம்மியாக கொஞ்சம் சப்புன்னு இருந்துச்சு. வேறு ஒரு நல்ல ஸ்வீட் கொடுத்துருந்துருக்கலான்னு எதிர்பார்த்தோம். பரவாயில்ல. அடுத்ததாக வந்து உருளைக்கிழங்கு பொரியல். அது ஆஸ் யூஷுவல் எல்லா கடையிலையும் சாப்பிட்ற மாதிரி நல்லா தான் இருந்தது. மாங்காய் பச்சடி தான் ஃபஸ்ட் கிளாஸ். மாங்காய் வந்து ரொம்ப சாஃப்டாக, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. லெமன் ரைஸ் ஆஸ் யூஷுவல் நல்லா இருந்தது. நான் அவ்வளோவா லெமன் ரைஸ் விரும்பி சாப்பிட மாட்டேன், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி சொல்லவா வேணும்? ஆசிஃபி பிரியாணினா செமையாக தானே இருக்கும். அது கூட புளிக்கத்திரிக்காய், தயிர் பச்சடிலாம் வச்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஸ்வீட்டோடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஏன்னா கேரியரை காலி பண்ணணும் இல்லையா. அடுத்து தரமான ஒரு சம்பவம் எங்கள் அண்ணா பண்ணாங்க. என்னென்னா, நல்லா லெமனு மின்ட்டெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு பிளாக் டீ அவங்க வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே வச்சு கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக நம்ம தட்டு எடுத்து வச்சு ஆப்பிள், சாத்துக்குடி, மாதுளம்பழம், வாழைப்பழம் எல்லாம் அடுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே சைடு கேப்பில் வெத்தலைப்பாக்கு, வளையல். இந்த வளையல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்படியே அந்த ஃபினிஷிங் வந்து ஃபுல்லாக முழுன்னு கையில் வந்து கீறாமல் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஒரு செட் ஆஃப் கோல்டன் வளையல். இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வாங்கினது. அதில் தான் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சைஸ் இருக்குது. குழந்தைங்க சைஸு எனக்கு லூஸாக இருக்குது, என்ன பண்ணுறது? அதில் தான் நம்ம ஒன்று எடுத்துக்கணும். இது வந்து பெரியவங்களுக்கு போல். அடுத்ததாக நாங்கள் வரப்பே வாங்கிட்டு வந்துட்டோம் மல்லிகைப்பூ. வர்றப்போ திருச்சியிலேருந்து நாங்கள் தேடிட்டு வந்து பெரம்பலூர் சந்தில் தான் வாங்கினோம். இதுதான் நாங்கள் வாங்கிட்டு வந்த ஸ்வீட். அப்படி என்ன வாங்கினோம்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க, அதே குலாப் ஜாமுன் தான் வாங்கினோம். நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. நாங்களே ஒரு 4-5 அமுக்கிட்டோம். தட்டில் எல்லாம் வச்சாச்சு. இனிமேல் குட்டி வளகாப்பு ரெடி பண்ணிட வேண்டியது தான். இதோ இதுக்குன்னே கிளாத்தெல்லாம் விரித்து வச்சு வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டு, வளையல், ஃப்ரூட்ஸு, பழத்துக்கு பூ வச்ச மாதிரி நல்லா பழம் மேலேயே பூ வச்சாச்சு. அடுத்ததாக வளையல், வெத்தலைப்பாக்கு, வேறு எதுவும் மிஸ்ஸிங் ஆச்சு. இந்த வளையல் மறந்துட்டேன். இப்போ எல்லாம் வச்சாச்சு. இந்த வளகாப்பு ஃபங்க்ஷன்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ அட்டன் பண்ணது. போய் அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் போனதான் எனக்கு ஞாபகமே இல்லை. இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு, இப்போ விவரம் தெரிஞ்சு நான் இப்போ தான் வளகாப்புனா எப்படி இருக்கும் என்னன்னே இப்போ தான் பார்க்குறேன். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் வச்சு, நார்மலாக வீட்டில் வெரைட்டி ரைஸ் சாப்பிடுவோம், ஃபங்க்ஷனுக்கு இப்படி தான் வைப்பாங்கன்றதெல்லாம் இப்போ தான் நான் பார்க்குறேன். அந்த அங்கே இருக்க ரெட் கலர் வளையல் தான் எங்களுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் இருக்க மினிமம் சைஸே 2 நாள்னு தான் சொல்லியிருந்தாங்க. எடுத்து போட்டால் எனக்கு லூஸாக இருக்குது. 2 இல்லையான்னு தேடிட்டு இருந்தால் அப்படி ஒரு சைஸே இல்லை அப்படின்றது அப்புறம் தான் தெரிஞ்சு. எல்லாமே வச்சு ரெடியாகிடுச்சு. இப்போ அக்கா வந்துட்டால் நம்ம வந்து வளகாப்பு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். எல்லோரும் பரப்புறன்னு ரொம்ப பிஸியாக இருந்தாங்க, அதனாலே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் அது வரைக்கும் வீடியோ கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். இதோ பேங்கிள் கட்டை பிரிச்சுட்டாங்க. பிரித்து பிஸ்மில்லான்னு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வச்சுருந்த பேங்கிளே கரெக்டாக தான் இருந்துச்சு, ஆனால் அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கும் சின்ன சைஸு பாவம் அந்த அக்காவுக்கு எப்படி தான் பத்துச்சோ தெரில, பிடிச்சி நசுக்கி போட்டு விட்டாங்க. நாங்களே ஃபஸ்ட்டு இதுதான் கரெக்ட் சைஸ் போல் நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா அது கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. நாங்கள் வாங்கிட்டு வந்தது கரெக்டாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. இதோ இது எங்கள் நானி போட்டு விட்டாங்க. எல்லோரும் வளகாப்பு போட்டு முடிச்சதுக்கப்புறம்
நமக்கு வளையல் கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி இந்த கையில் வந்து நான் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பேங்கிள் போட்டிருந்தனால நம்ம ரைட் ஹேண்டில் போடுவோம்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டேன். ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஒரு கட்டு வந்து எனக்கு, இது இன்னொன்று எங்கள் அம்மாவுக்கு. ரெண்டையும் நம்மளே போட்டுக்க வேண்டியதானே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொடுத்துட்டேன். இந்த பாருங்கள், எனக்கு 2 நாளே ரொம்ப லூஸாக இருக்குது. என்ன பண்ணுறது? குழந்தைங்க சைஸுக்கும் கம்மி எங்கே போய் வாங்குறதுன்னு தெரில. ஆனால் பேங்கிள் சூப்பராக இருக்குல்ல. நார்மல் கண்ணாடி வளையலோட இது கொஞ்சம் லுக்காக சூப்பராக இருக்குது. ஏதோ இந்த ரூபிக்ஸ் கியூப் பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு மடமடன்னு கிளம்புவோன்னு பார்த்தா எல்லாம் கார்ட்ஸ் போட உட்காந்துட்டாங்க. இதோ அந்த எல்லோ சாரி எங்கள் பெரியம்மா தான் கிளம்பிறங்கிட்டாங்க விளையாட. ஒரு 2-3 ஆட்டம் போட்டாங்க. முடிச்சுட்டு கொண்டு வந்த குட்டி கேரியரெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டோம். வர வழியில் மாமா வந்து மொராய் சிட்டியில் வந்து ஒரு சின்ன ஒர்க் இருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்கள அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கருமண்டபம் போயிட்டோம். 1 hour கழித்து திரும்ப வந்து கூப்பிட்டுக்க சொன்னாங்க. அப்போ வந்து நாங்கள் அப்படியே எங்கள் வீட்டில் இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து திரும்ப மாமாவை கூப்பிட தான் வந்துக்கிட்டு இருக்கோம். மாமாவையும் பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் கட்டு சாதம் வந்து டிமோரா வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க மாமா. அங்கே வந்து திரும்ப அந்த கேரியரை கொடுத்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட வந்துட்டோம். எதனால் திடீர்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, மொராய் சிட்டியில் ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து எல்லோரும் ஐஸ்கிரீமோடு வெளியே போயிட்டே இருந்தாங்க. நம்ம வாய் சும்மா இருக்குமா? பார்த்தோன்னே ஆசையாக இருந்துச்சுன்னு சொன்னோடனே மாமா வந்து ஐபேக்கை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கே பாருங்க, ஐபேக்கெலாம் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கேன். ரீசெண்டாக நான் வரவே இல்லை. அப்போல்லாம் வந்து சும்மா அப்போ தான் வந்து இந்த ஐஸ்கிரீம் கேக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண புதுசாக இருக்கும். 1-2 கேக் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், அவ்வளோ அடுக்கி இருக்க கேக்கு. நம்ம இன்னும் ஐஸ்கிரீம் கேக் மட்டும் செஞ்சு பார்த்ததில்ல. அதையும் நம்ம ட்ரை பண்ணி வீடியோ போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்தோடனே நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். என்ன ஃப்ளேவர் வாங்கணும் ரொம்ப கன்ஃபியூஷன். ஏன்னா எனக்கு எப்போவுமே சாக்லேட் தான் பிடிக்கும். அதில் வந்து சாக்லேட் ஓவர்லோடட் ஒன்று இருந்துச்சு, டார்க் சாக்லேட் ஒன்று இருந்தது. எது வாங்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து சல்மான் தான் வாங்கினான். அது யாருன்னா என்னோடய தம்பி தான். தம்பி குட்டிக்கு வந்து ஐஸ்கிரீம் ஷேக் வேணும்னு கேட்டதுக்கு ஒரு நிமிஷம் நானே பயந்துட்டேன். ஒரு ஸ்கூப் வைப்பாங்கன்னு பார்த்தா ஒரு ஸ்கூப்பில் 3 ஸ்கூப்பாக போயிட்டுருக்கு. இதோட 6 ஸ்கூப் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இன்னமும் வைக்கிறாங்க. அவன் பையன் இன்றைக்கி என்ன ஆக போகிறானோ தெரில. நம்ம பொதுவாக வெளியெல்லாம் மில்க் ஷேக் கேட்டால் மில்கில் ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் போட்டு கொடுத்தாலே நமக்கு பெரிய விஷயம். இங்கே வந்து ஐஸ்கிரீமில் கொஞ்சமாக பேருக்கு மில்க் ஊற்றி தராங்க. அதில் வந்து டாப்பிங்ஸ் வேறு கேட்குறாங்க. அதை இன்னைக்குள்ளே சாப்பிட முடியுமானே தெரில. பார்ப்போம். வேறு எந்த டாப்பிங்ஸும் வாங்கிக்கல. அந்த சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் மட்டும் தம்பி வாங்கிக்கிட்டான். அதெல்லாம் போட்டு வெயிட் போட்டு கொடுத்துட்டாங்க. இருக்கிறதுல இதுதான் ஹையஸ்ட் பில். ஏன்னா ஐஸ்கிரீம் ஃபுல்லாக டப்பா ஃபுல்லாக ரொப்பிட்டாங்கல்ல. இதை ஒரு ஆளாக இதை ஃபுல்லாக குடித்தா என்ன ஆகும்னு தெரியல. பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பெரியம்மா தான் வாங்கினாங்க. அவங்க வந்து இந்த வாஃபிள் கோனில் வச்சு வாங்கிக்கிட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு இட்டாலியன் டிலைட்டாக ஏதோ ஒரு ஃப்ளேவர் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அதை ஆக்சுவலி நான் மறந்துட்டேன் என்ன ஃப்ளேவர்ன்றது. நான் என்ன வாங்கலான்றதை யோசிச்சுட்டே அதை மறந்துட்டேன். இவங்களும் அதே மாதிரி சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான் போட்டுக்கிட்டாங்க. அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆக்சுவலி சாக்லேட்டில் செய்யறதா தெரில. இது வந்து அம்மாவுக்கு. இது வந்து ஏதோ ஒரு ஸ்விஸ் சாக்லேட்னு நினைக்கிறேன். நட்ஸ் எல்லாம் போட்டு இருந்தது. இதோ நான் கேட்டேன், ஆக்சுவலி டார்க் சாக்லேட் கசப்பாக இருக்குமா இல்லை சாக்லேட் ஓவர்லோடட் கசப்பாக இருக்குமான்னு கேட்டேன். டார்க் சாக்லேட் தான் கசப்பாக இருக்கும்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன ஸ்கூப்பும் குக்கீஸ் அண்ட் க்ரீம் வந்து நான் வந்து இந்த சாக்லேட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி நம்ம இப்போ ஐஸ்கிரீமில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதையும் ஒரு ஸ்கூப் வாங்கிக்கிட்டேன். சின்ன சின்ன ஸ்கூப்பாக வச்சனால ரெண்டுமே சாப்பிட முடிஞ்சிச்சு. மாமா வந்து அல்டிமேட்டு. எனக்கு வந்து ஒரு கசாட்டா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த அருண்லேருந்து ஒரு கசாட்டா வாங்கி சிம்பிளாக பட்ஜெட்டை முடிச்சிட்டாங்க. ஆனால் நாங்கள் தான் மாமாவுக்கு நிறையா செலவு வச்சிட்டோம். அடுத்து அண்ணா பார்சல் வாங்கினாங்க. இதில் என்ன ஒரு கொடுமைனா, இப்படி யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க ஃப்ளேவர்ஸ்லாம். இந்த வெனிலாவில் சாக்கோ சிப்ஸ் போட்டது ஒரு ஸ்கூப்பும், இந்த பிளாக் கரண்ட் ஒன்றும், அது கூடவே டிராமிசு ஒரு ஸ்கூப்பும். இதெல்லாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்சலுக்கு. அது என்ன ஆகும், மெல்ட் ஆகி 3 மிக்ஸ் ஆயிரும்ல. அது ஒரு புது காம்பினேஷனாக புதுசாக ஒரு ஃப்ளேவர் க்ரியேட் பண்ண போகிறாங்க. சாப்பிட்டு என்ன ஆச்சுன்னு தெரில, பார்ப்போம். அதில் வந்து கொஞ்சம் சாப்பிட ஆல்மண்ட்ஸு வச்சது குட்டி குட்டியாக 3 ஸ்கூப்பு. அதுக்கு 3 வகை டாப்பிங்ஸ் அங்கே பாருங்கள்.
ஒரு 2 கரண்டி சாக்கோ சிப்ஸு. அது பத்தாதுன்னு அதுக்கு ப்ரௌனி வேறு கேட்டுட்டு இருந்தாங்க. நடுவில் பாருங்கள் சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வேறு. அப்போ இன்னும் பார்த்தா 4 வகை டாப்பிங்ஸு. ப்ரௌனி வந்து ஒரு பெரிய பீஸாக தான் வரும்னாங்க. ஐஸ்கிரீமே அந்த அளவு இல்லைன்றனால வேணான்ட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக அதுக்கு வந்து சாக்லேட், மெல்டட் சாக்லேட் சாஸாக ஏதோ ஒன்று, அது ஒரு 2 கரண்டி. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மிக்ஸ் பண்ணி இல்லை, அது தானாகவே மெல்ட் ஆகி மிக்ஸ் ஆகிரும். அதை நம்ம திரும்ப ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்ணும். பொதுவாக ஐபாக்கோலோ பெருசாக ஒரு ஸ்கூப் சாப்பிட்றத விட கொஞ்சம் கம்மியாக 2 ஸ்கூப் அப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கு. 2 ஃப்ளேவர் அந்த மாதிரி. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு 7:42 தான் பில் வந்தது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எங்களை வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயாச்சு. இப்படி தான் போச்சு எங்களோட வளகாப்பு விலாக்.